இங்க ஒருத்தனோட ஒய்ஃபுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும். இருந்தாலும் சேன் அவனோட ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சேன் இல்லாத நேரத்துல ஒரு குடிகாரன் அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அவன் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். நல்ல வேலையா சேன் அப்ப வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் ஒய்ஃபை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா அவங்க போலீஸ் கிட்ட போறாங்க. அப்ப தனியா ஸ்டேட்மெண்ட் வாங்கன்னு சேனை மட்டும் இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்ப யதார்த்தமா இருக்க ஒரு குரூப் போட்டோவை பாக்குறான். பார்த்தா அதுல அந்த குடிகாரனும் இருக்கான். அப்பதான் அவனுக்கு அவனும் டிபார்ட்மெண்டோட ஆள் தான் புரியுது. உடனே வேகமா அவன் ஒய்ஃபை பார்க்கலான்னு ஓடுறான். அதுக்குள்ளேயே அவங்க அவகிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சேனையும் அடிச்சு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. சில மாசங்கள் கழிச்சு வெளியில வந்த சேன் அவன் ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்துல அவங்க வாழ்க்கை அழிச்ச அந்த போலீஸ்காரன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அவங்க எல்லாரும் சேன ஒரு கூலிக்காரன்னு ரொம்ப சாதாரணமா இடம் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்ததுமே உள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கவோ அவன் ஆளுங்களுக்கு கால் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு மத்த போலீஸ்காரங்க எல்லாம் இங்க வந்துடுறாங்க. பார்த்தா இங்க ஆல்ரெடி அந்த போலீஸ்காரனும் அவன் ஒய்ஃபும் செத்து கிடப்பாங்க.